வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தடைகளை தகர்க்கிற தேவன். மீக 2வது அதிகாரம் 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக இந்த பூமிக்கு வந்து அங்கு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து கடைசியில் சிலுவையிலே தன்னுடைய கடைசி துளி ரத்தத்தையும் கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவர், எங்களை கிரியத்து எடுத்து கொண்டவர். ஏனென்றால் நான் உனக்கு முன்னே போய் கூர்மையானவைகளை செவ்வியாக்குவேன் என்று ஏசாயா 45:2 சொல்லப்படுகிற அந்த வசனத்துக்கு அமைய அவர் எங்களை அங்கு நிலைநிறுத்துற தேவனாய், எங்களை நடத்துற தேவனாய், வழி நடத்துற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு எகிப்தியர் அங்கு இஸ்ரவேலரை நெருக்கினார்கள், நொறுக்கினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அதனால் தேவன் அவர்களுடைய தடைகளை நீக்கும்படி, அவர்களுக்கு விலாசத்தை உண்டு பண்ணும்படி அங்கு மோசே என்ற தேவ மனுஷனை எழுப்பி அங்கு அவர்களை அந்த தேசத்தில் இருந்து அழித்து வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அதற்கு முன்பாக தடையாய் இருந்த அந்த செங்கடல் அங்கு தடையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நடந்து வரும்போது அங்கு இஸ்ரவேலை விட்டு நடந்து வரும்போது அங்கு திரும்பவுமாய் அங்கே ஒடுக்கின ஜனத்தை இந்த இடத்திலும் அங்கு செங்கடலு கிட்ட வரும்போது திரும்பவுமாய் அந்த ஜனங்கள், எகிப்து ஜனங்கள் அங்கு யுத்த வீரர்கள் வந்து இவர்களை தாக்கும்படி வருகிறார்கள். அங்கே முன்னுக்கு அங்கு தடையாய் இருக்கிறது ஒரு செங்கடல், அங்கு பெரிய ஆழத்தின் செங்கடலாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உலர்ந்த தரையாய் அதை மாற்றின தேவன் அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் யாத்திராகமம் 14 நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வேண்டாம் தரையிலே நடந்து போவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். தேவன் சொன்னதை ஜனங்கள் செய்யும் போது அதிலே அற்புதம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வேண்டாம் தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் அந்த தடையாய் இருந்த செங்கடல், கடல்லே தடை இருந்தது, அந்த தடையை நீக்கி புதிய பாதையை அவர் உண்டாக்கினார், தடையை உண்டாக்கினார் ஆண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பின்னுக்கு அங்கு எகிப்து தேசத்தின் யுத்த வீரர்கள் அங்கு இவர்களை நெருங்கி கொண்டு வரும்போது ஆண்டவர் புதிய பாதையை இவர்களுக்கு திறந்து அவர்களை அழைத்து செல்லுகிறதை, அதாவது இஸ்ரவேல் தேசமாகிய கானான் பாலும் தேனும் 3 தேசத்துக்கு அவர்களை அழைத்து செல்லுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வாருங்கள், இவர்கள் அந்த இடத்திலே வரும்போது அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர் தன்னுடைய வழியை அவர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அத்தனை நாளும் அந்த எகிப்து தேசத்திலே அங்கு இருந்த ஒரு வலு சர்ப்பம் அங்கு அவர்களை நெருக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி வந்தது. இப்பொழுது அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளிக்கிடும் போது அந்த வலு சர்ப்பம் அந்த செங்கடல் ஆகிய அந்த சமுத்திரத்திலே வந்து அங்கு படுத்து கொண்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்படி இவர்கள் போவார்கள் என்ற அளவுக்கு அந்த இடத்திலே இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை செய்தபடியால், வல்லமுள்ளவர் செய்தபடியால் அது மாற்றப்பட்டது. வாருங்கள், சங்கீதம் 66:6 சொல்லப்படுகிறது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால் நடையாய் கடந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த செங்கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார், அங்கு யோர்தானை அங்கு கால்நடையாய் கடந்தார்கள் என்று ஆற்றை, அந்த யோர்தான் என்ற ஆற்றை கடந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 24:13 சொல்லப்படுகிறது, தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் என்று சொல்லி
எழுதி இருக்கிறது பாருங்கள். அந்த வலு சர்ப்பம் எங்கே இருந்தது? அந்த சமுத்திரத்திலே, செங்கடலுக்குள்ளே இருந்தது. அதை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், அந்த தலைகளை உடைத்தீர். அது வலு சர்ப்பங்களின் கணக்க, அந்த வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட எங்கள் தேவனாய் இருக்கிறார். எங்களுக்கு தெரியாது அது எப்படி, எங்கே சத்துரு எங்கே கிரிய செய்வான் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் மறைவிடங்கள் ஒன்றும் அவருக்கு இல்லை என்பதை, மனிதனாகிய எங்களுக்கு மறைவிடங்கள் அநேகம் உண்டு, ஆனால் எங்கள் தேவனுக்கு மறைவிடம் எங்கேயுமே இல்லை. எதிரி எப்படி வந்து தாக்குவான், எப்படி அவன் கங்கணம் கட்டுவான் என்று சொல்லி என் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 106:9 அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதை வற்றி போயிட்டு வேண்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இஷ்டவேலர்கள் நல்லவர்கள், நல்ல காரியங்களை செய்தவர்கள் என்று ஆண்டவர் செய்யவில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் ஜீவனுள்ள தகப்பன் என்று அவர் எங்களை ராஜாதி ராஜா என்றபடியா அந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இப்பொழுது செங்கடலை பார்த்தோம். செங்கடல்லே அங்கு இஷ்டவேலர்களுக்கு எப்படி வழி உண்டாகினது, உலர்ந்த தரியாய் நடந்து போக எப்படி வழி உண்டாயினது. எங்கள் தேவனால் அந்த வழி உண்டாக்கப்பட்டது. எங்கள் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி வேதம் கேட்கிறது. அங்கு எல்லாவற்றையும் செய்ய, எல்லா மறைவிடங்களையும், எல்லாருடைய மறைவிடங்களையும் காணக்கூடிய தகப்பன் ஒருவர் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எங்களுக்காக பட்ட பாடுகள், வேதனைகள். இரண்டாவது காரியம், தடையா இருந்த நதி வழியாக மாறியது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பொட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்டம் மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணி ஊறாமல் ஒரு குவியலா நிற்கும் என்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் மட்டும் கர்த்தருடைய உடன்படிக்கை பொட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலொன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தர வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். யோர்தான் ஆறிலே அங்கு வழிகளை உருவாக்கின தேவன் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் இன்ன விதப்படி நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன் என்று. ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறேன், நான் ஜீவிக்கிறேன், இனி எல்லாம் உங்களுக்கு ஒருவரும் தேவன் இருக்கக்கூடாது என்பதை அங்கு தேவன் எங்களுக்கு இந்த சாட்சிகள் ஊடாக, இந்த சரித்திரங்கள் ஊடாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நான் தட்டையா இருந்த நதி அங்கு ஆசாரியர்கள் யோர்தான் நதியிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நின்ற போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனால் உருவாக்கப்பட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே 3 பொருட்களை அங்கு நினைவு சின்னமாய், நினைவு காரியங்களாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தேவன் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள். அங்கு மோசேயின் கோல், ஆரோனின் கோலும், அங்கு மன்னாவும் பொற்பாத்திரமும் வைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், அந்த கோல் அதிசயம் செய்த கோலாய் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டது. பொற்பாத்திரம் வைக்கப்பட்டது. மன்னாவை எடுத்து போட்ட அந்த பொற்பாத்திரம் மன்னாவும் வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் வனாந்தரத்திலே உணவு அற்ற வேளையிலே அங்கு உணவை ஆண்டவர் வானத்தில் இருந்து பொழிய பண்ணி அதை இஸ்ரவேலர்களுக்கு உணவாய் கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இல்லாத இடத்திலே இருக்கிறதாய் மாற்ற தேவன் தான் எங்கள் தேவன். காணாததை காண வைக்கிறதான் தேவன். இந்த ஆற்றை கண்டாலும் அந்த அற்புதத்தை யாராலும் செய்ய முடியாது. என் ஆண்டவர் ஒருவரால தான் செய்ய முடியும். அதனால் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கு, அது உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தம் உள்ளது, அதை தொட்டவர்களே அங்கு மரித்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு அங்கு
அங்கு ஆசாரியர்கள் அவர்களும் பரிசுத்தமுள்ள ஆசாரியர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி அப்படியாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்திலே இருக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்தும் போது அவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயங்கள், கண்ணால் காண முடியாத அதிசயங்களை அவர் செய்து முடிப்பார். அவர் அரண்களை நீர்மூலமாக்குற தேவ பலத்தை எங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், தட்டையாய் இருந்த மதில் என்று சொல்லி அது தானாய் விழுந்தது. அது துதி செய்யும் போது, அங்க விசுவாசத்தோடு துதி செய்யும் போது அது தானாய் விழுந்தது. தேவன் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படியே செய்தார்கள். அப்படியாய் அந்த காரியம் அற்புதங்கள் நடந்தது. யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எரிகோ என்றால் உயரமான அங்கு கருங்கல்லை போன்ற அந்த வல்ல அந்த இடம் இருந்தது. அந்த எரிக்கோ மதில்கள் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது அரணாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அரணை கூட எங்கள் தேவன் உடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது தரையிலே விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் தேவனால் செய்யக்கூடாத அதிசயங்கள், அற்புதங்கள் ஒன்றுண்டோ எல்லாவற்றையும் செய்ய எங்கள் தகப்பனுக்கு முடியும் என்பதையும், உங்களுக்குள்ள இருக்கிற எது பிரச்சனையா இருந்தாலும், எது தடையா இருந்தாலும், வியாதி ஒருவேளை தடையா இருக்கலாம், கடன் ஒருவேளை தடையா இருக்கலாம், அல்லது வேற எந்த காரியமும் உங்களுக்கு எந்த இடத்திலும் தட்டையா இருக்கலாம். இந்த தடையை உடைக்கிற ஒருத்தர் அவர் வானத்திலும் பூமியிலும் அங்கு அதிகாரம் உள்ள தேவன். அவருடைய பலமினால் இந்த காரியங்கள் எல்லாம் உடைந்து வெல்லும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் சத்துரு போன்ற சகல திட்டங்களை முறியடிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சர்ப்பங்களின் தேள்களின் மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல பலமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பலி சர்ப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகமாய் அநீதிகள், அநியாயங்கள், துன்மாக்கங்கள், பொல்லாப்புகள், பிரதிதானங்களாய் இருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவனுடைய அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் இந்த பூமியிலே அல்லது மரத்திலே அங்கு உயிரோடு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்று அவர் படுத்துவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நருங்கள் யோசுவா 6:20வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஆர்ப்பரிப்பு தான் தேவனுக்கு வேண்டும். ஆராதனை செய்வது வேறு, ஆர்ப்பரிப்பது வேறு. நாங்கள் தேவனை குறித்து ஆர்ப்பரிக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லி சொல்லி ஆர்ப்பரிக்க வேண்டும். அங்கு பாருங்கள், மிதியாம் அவள் பாடகியா இருந்து அங்கு தம்பரோடு அங்கு அவள் ஆர்ப்பரித்தாள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படியாய் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஆர்ப்பரிக்கும் போது நிச்சயமாகவே அந்த தேவன் எங்களோட சத்தத்தை கேட்டு அவர் பிரியப்பட்டு அங்கு மகா காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எக்கால சத்தம் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழுங்கையில் அல்லங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், எரிகோவின் மதில்கள் நொறுங்கி விழ தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். பாருங்கள், நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்யணும். தேவன் எங்களுக்கு செய்கிறதை அவர் செய்வார். அவர் சொல்லுவதை நாங்கள் செய்தால் மிக மிக ஆசீர்வாதம். அதை எந்த தடையா இருந்தாலும் அவர் அந்த தடைகளை நீக்கி விடுவார். பாருங்கள், 3 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். செங்கடல் தடையாயிருந்தது, அதை தரையாக மாற்றினார். ஜோர்தான் நதி தடையாயிருந்தது, அதை தரை வழியாய் கடந்து போகச் செய்தார். அங்கு எரிகோ மதில் தடையாயிருந்தது, அதை தகர்த்து விழ செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எரிகோ மதில்கள் அங்கு விழுந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஜனங்களாகிய நாங்கள், தேவ ஜனங்களாகிய நாங்கள் துதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது தெய்வீக செயல்கள் இந்த பூமியிலே, மக்கள் மத்தியிலே, ராஜாக்கள் மத்தியிலே, யுத்தங்கள் மத்தியிலே அவர் முன் செல்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எபிரேயர் 11:20
மாணவரை பலியாக கொடுத்தார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. மரித்தோரில் இருந்து அவர் எழும்பினவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இந்த தேவனை நீங்களும் நானும் நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அதிலே ஆசீர்வாதங்கள் கடந்து வரும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாளிலே உங்களுக்கு எந்தெந்த இடத்திலே தடையாய் இருக்கோ, வியாதி என்னும் தடை, வேதனை என்னும் தடை, கஷ்டம் என்னும் தடை, கடன் என்று தடை, எத்தனை தடையாய் இருந்தாலும் அத்தனை தடையை நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் முடித்துக் கொள்வோம். நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்வோம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு தடையாயிருந்த காரியம் ஆண்டவரே கர்த்தாவே, கடல் தடையாயிருந்தது, நதி தடையாயிருந்தது, மதில் தடையாயிருந்தது, எல்லாவற்றையும் முட்டைத்த தேவன் இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய எந்தெந்த வீட்டிலே, எந்தெந்த உள்ளத்திலே, எந்தெந்த இல்லத்திலே பிரச்சனையாயிருக்கோ அத்தனையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர், அத்தனையும் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறீர். சங்கம வானொலிக்காய் ஸ்தோத்திரம். லேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.